இது வரைக்கும் நமக்கு பப்ளிக் சைட்லேருந்து வந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான். சாண்ட்விச் நல்லா போயிட்டுருக்கு, மண்பட்டர் ஜாமும் இன்னும் சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த பிராண்டை வந்து கிரியேட் பண்ண ரீசனே வந்து ஸ்கில்டு லேபர் இருக்கக்கூடாது. டே ஒன்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா மெனுஸும் வந்து கற்றுக் கொடுத்துருவோம். ஸோ பேசிக்கலாக இந்த மெட்ராஸ் சாய் ஸ்டோரி பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் 2.79 lakhsலேருந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெரைட்டி ஆஃப் ஒரு ட்ரெண்டிங் மெனூஸோட ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்டான ஒரு கெஃபே பிஸ்னஸை வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீமரில் கொடுக்குற அந்த ப்ரீமியம் டேஸ்ட் வந்து பாய்லரில் வரல. ஸோ அதனால் வச்சா கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். டயர் 2 டயர் 3ல டெய்லி பேசிஸ் உங்களுக்கு 5000 மினிமம் சேல் நடக்குதுன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 months வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக குலாப் பீஸா வர கொடுக்குறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து மெட்ராஸ் சாய் ஸ்டோரி சூஸ் பண்ணோம் சார். எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருந்துச்சு. இந்த 3.95ல ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி என்னென்னா ராயல்ட்டி 0 ராயல்ட்டி. வி ஆர் ஹைலி சாட்டிஸ்ஃபைட். அவங்க கொடுத்த ப்ரொவைட் பண்ண மிஷினரிஸும் சரி, சப்போர்ட்டும் சரி, மெனுஸும் சரி, ஸோ எல்லாமே வந்து கொடுத்த காசுக்கு நிறைவாக இருந்தது. ஸோ இன்றைக்கி ஒரு மாடர்ன் டீ அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஆன்லைனில் தேடிங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. 100கணக்கான பிராண்ட்ஸ் வந்து புதுசாக மார்க்கெட்டில் வந்துட்டாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு சில பிராண்ட் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு சில பிராண்ட் வந்து ராயல்ட்டி சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு சில பிராண்ட் கொடுக்குற சப்ளைஸில் ப்ராஃபிட் வச்சு கொடுக்குறாங்க, ஒரு சில பிராண்டில் மெனு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு சில பிராண்டில் அவங்க வந்து பெருசாக சப்போர்ட்டே பண்ணுறதில்ல. அப்படிங்கிற மாதிரி நிறைய பக்கம் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் சொல்கிறத வச்சு நிறைய மார்க்கெட்டில் இருக்க பிராண்ட் அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனால் மேஜராக ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்க கன்சிடர் பண்ணுறதுனா கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கணும், நிறைய மெனு இருக்கணும். ஸோ இந்த கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய மெனு எடுத்து ஒரு டீ அவுட்லெட், ஒரு மாடர்ன் டீ அவுட்லெட் தான் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு மாடர்ன் டீ அவுட்லெட் எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் 200+ மெனுஸ் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிராண்டை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொழில்முனை ஒரு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சாய் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிராண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சேலம் ஏற்காடு அடிவாரம் வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ பேசிக்கலாக இந்த மெட்ராஸ் சாய் ஸ்டோரி பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் 2.79 lakhsலேருந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெரைட்டி ஆஃப் ஒரு ட்ரெண்டிங் மெனூஸோட ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்டான ஒரு கெஃபே பிஸ்னஸை வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ள போயிட்டு மெட்ராஸ் சாய் ஸ்டோரி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ நீங்கள் ஒரு மாடர்ன் டீ அவுட்லெட்டோ ஒரு கெஃபே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது ஏன் வந்து இவங்களை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோ நம்ம பேச தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சாய் ஸ்டோரி பிராண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்காக நிறைய அவங்களோட ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலம் ஏற்காடு அடிவாரமில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் சாய் ஸ்டோரி அவுட்லெட் வந்து வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லெட்டோட ஓனர் இருக்காங்க, அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? பேசிக்கலாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க? என் பேர் சரவணகுமார். நான் பார்ன் பாட்டப் எல்லாமே சேலம் தான். நான் ஹையர் ஸ்டடீஸ்க்காக சென்னை போனேன். MBA HR பண்ணிட்டு நான் இங்கே ஜாப் செட்டில் ஆகிட்டேன். ஸோ நான் HR ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10-15 years 14 years என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது எனக்கு ஒரு ஐடியா. ஃபுட் இண்டஸ்ட்ரி எனக்கு கொஞ்சம் பேசிக்கலாக இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதுக்கு வந்து இனிஷியலாக வந்து கொஞ்சம் நாலேஜ் வேணும். ஸோ எனக்கு ஏதாவது கைடன்ஸ் இருந்தால் பரவாயில்லனால ஃப்ரான்ச்சைஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஸோ அதில் வந்து நம்ம சர்வே எடுக்கும்போது யார் பெட்டராக பண்ணுறாங்க, சர்வீஸ் மெனூஸ் யார் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது மெட்ராஸ் சாய் ஸ்டோரி ரெக்கமெண்டாக இருந்தது. சார், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து சஜஷன் பண்ணும்போது இது நல்லா இருந்தது, புது மாடலாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நான் நேரில் போய் ஹரிஷ் சார் போய் பார்த்து மீட் பண்ணி அவங்களோட டீட்டெயிலெலாம் பார்த்து நாங்கள் போய் டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸில் போயிட்டு சரி ஓகே எங்களுக்கு பிடிச்சிருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி எல்லாரும் மாதிரியும் நம்ம பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். சரி அதுக்கேற்ற மாதிரி இதுவும் இருந்தது. சரி அதனால் இந்த மெட்ராஸ் சாய் ஸ்டோரி சூஸ் பண்ணது. இதுக்கு முன்னாடி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபீல்டில் 5 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்கும் போது இப்போ கெஃபே பிஸ்னஸ்ன்றது ஒரு பெரிய எல்லா யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் ஒரு வரக்கூடிய தாட்டாக இருக்கும். நாங்களும் யோசிக்கும் போது நாங்கள் சர்ச் பண்ணி நிறைய ஃப்ரான்ச்சைஸ் என்கொயரி பண்ணோம், நிறைய சர்ச் பண்ணி மெட்ராஸ் சாய் என்கொயரி பண்ணோம். ஸோ எங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதனால் இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து சப்போர்ட்டும் வந்து பெஸ்ட்டாக தரேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இதில் கான்ஃபிடென்ட் லெவலில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். பட் ஆஸ் தே ப்ராமிஸ் அவங்க வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க. நம்ம இது வரைக்கும் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ மெனு வைஸும் நம்ம லொக்காலிட்டிக்கு எந்த மாதிரி மெனுஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடிங்காக இருந்தது. மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கெஃபே பிராண்ட்ஸ் இருக்காங்க, மாடர்ன் டீ அவுட்லெட் பிராண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ
எவ்வளோ ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அண்ட் அதில் எந்த ஒரு விஷயம் கன்வின்ஸ் பண்ணிச்சு மெட்ராஸ் சாய் ஸ்டோரி எடுக்கிறதுக்கு? டீ பிராண்ட்னா டீ மட்டும் தான் இருக்கும், ஜூஸ்னா ஜூஸ் பிராண்டு, ஸ்நாக்ஸ்னா ஸ்நாக்ஸ் மட்டும் தான் பிராண்டட். ஆனால் மெட்ராஸ் சாய் ஸ்டோரியில் மட்டும்தான் எல்லாமே டீ, ஸ்நாக்ஸு, ஜூஸு, ஃபலோடா, டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்ததுனால மெட்ராஸ் சாய் ஸ்டோரி நாங்கள் சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக ஒளிமறை இல்லாமல் ஓப்பனாக இருந்தாங்க. நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் ஏன்னா நாங்கள் ஃப்ரெஷர்ன்றதால நாங்கள் ஓனாக ஆரம்பிச்சிருக்கலாம். ஓனாக நிறைய விஷயங்கள் சோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கான டைமும் இல்லை. ஆக்சுவலாக அதுக்கு நம்மளுக்கு விஷயங்கள் தெரியாததுனால நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க முடிவு பண்ணும்போது நிறைய ஃப்ரான்ச்சைஸ் என்கொயரி பண்ணோம். இருக்க எல்லா டீ ஃப்ரான்ச்சைஸ் என்கொயரி பண்ணோம். பட் மெட்ராஸ் சாய் ஸ்டோரி கிட்ட அவங்ககிட்ட வந்து விசிபிலிட்டி இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க், நான் வந்து 4-5 ஃப்ரான்ச்சைசஸ் பார்த்தோம், சென்னையிலேயே இன்னொன்றும் பார்த்தோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரிஸ்ட்ரிக்டட் மெனூஸ் வந்து என்ன சொல்கிறது, இது மட்டும்தான் பண்ணணும், அது மட்டும்தான் பண்ணணும், அதை நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கொஞ்சம் தான் பண்ணாங்க. டேஸ்ட் வைஸும் பார்த்தோம்னா சாம்பிள்ஸ் கொடுத்தாங்க, அவ்வளோவா கன்வின்சிங்காக இல்லை. ஸோ அதனால் வந்து ஹைலி ரிஜெக்ட் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ அப்புறமேட்டு சேலம்லேயும் பார்த்தோம் நம்ம. ஸோ பட் அங்கே போய் நாங்கள் பார்க்குறதுல அந்த யூனிக்னஸ் என்னன்னா அந்த மட்கப் குலாத் வந்து யூனிக்காக இருந்தது. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் குலாத் எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால் வச்சா கொஞ்சம் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் ஒரு தாட் ப்ராசஸில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இது வரைக்கும் நமக்கு பப்ளிக் சைட்லேருந்து வந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான். ஸோ எந்த வகை நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கிடையாது. டேஸ்ட் வைஸும் சரி, சர்வீஸ் வைஸும் சரி. அது இல்லாமல் குலாத்தில் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. குலாத்தில் டீ கொடுக்குறாங்க, குலாத் காஃபி, ஸ்பெசிஃபிக்காக குலாத் பீஸா வேறு கொடுக்குறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து மெட்ராஸ் சாய் ஸ்டோரி சூஸ் பண்ணோம் சார். எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருந்துச்சு. நம்மகிட்ட ஆக்சுவலாக அவங்க கொடுத்த மெனுஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 200-250+ மெனுஸ் கொடுத்தாங்க. நம்மளால எல்லாத்தையுமே ஒரே டைமில் பண்ண முடியாது. நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ எல்லாமே கவர் பண்ணியிருக்கு. நம்மகிட்ட இதுதான் இருக்குது, அதுதான் இருக்குல்ல. ஒன்ஸ் மெனு எடுத்தாங்கன்னா நம்மகிட்ட அவங்க தேவையான சாண்ட்விச்லேருந்து பீஸா, ஸோ எல்லாமே ஒரு கவர் அப் மெனுவாக தான் நம்மகிட்ட இருக்குது. எந்த கஸ்டமர்ஸ் கேட்குறது கண்டிப்பாக நம்ம மெனுவில் இருக்கும். ஸோ மெனுஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ பிரச்சனையே கிடையாது, எல்லா மெனுவும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? இன்னைக்கு வரைக்கும் உங்களோட ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்னா என்னது? இந்த அவுட்லெட் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது November 15 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் 5 months கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஃபாஸ்ட் மூவிங்னா இதுதான் சொல்ல முடியாது. டு பி ஃப்ராங்க், இன்றைக்கி வந்து சாண்ட்விச்சஸ் பிச்சுக்கிட்டு போகும். ஸோ பர்கர் ஸ்லோவாக இருக்கும். நாளைக்கு சரி பர்கர் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவோம். அன்றைக்கி பர்கர்ஸ் ஹை டிமாண்டில் போகும். ஸோ பட் ஹைலி ரெக்கமெண்டட் என்னென்னா எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது. லைக் சாண்ட்விச்சஸ், மொஜிடோஸ் எல்லாமே நல்லா இருக்குது சொல்லுங்கள். சரி, ரோஸ் மில்க் மட்டும் எப்படி இருந்தாலும் 40 மேலே ஓடுது ஒரு நாளைக்கு. ஏன்னா டேஸ்ட் எங்களுது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்களே மறுபடியும் மறுநாள் வந்து கூட சாப்பிட்றாங்க. சாண்ட்விச் நல்லா போயிட்டுருக்கு. மண் பட்டர் ஜாமும் இன்னும் சூப்பராக போயிட்டுருக்கு. குலாட் பீஸாவும் நல்லா ஒரு குலாட் பீஸா அப்படின்னா நம்ம நார்மலாக சாப்பிட இல்லாமல் மண்பாடுனால கஸ்டமர் லைக் பண்ணுறாங்க. ஓகே, இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்ட்டு அவங்க கஸ்டமர் ட்ரை பண்ணுறாங்க, நல்லாவே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏரியா பற்றி சொல்லுங்கள். உங்களோட அவுட்லெட் எங்கே இருக்குது அண்ட் இதை சுற்றி நிறைய கடை இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லைன்லேயே ஒரு 8-10 கடை இருக்குது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி வச்சுக்கோங்க. ஹைலி காம்படேட்டிவ் ஏரியா தான் இது. இது வந்து எர்காட் ஃபுட் ஹில்ஸ். அதாவது இங்கேருந்து ஒரு 50 meters போனால் எர்காட் ஹில் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் வந்து கரெக்டாக அந்த நெக் இதில் இருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் வந்து கர்நாடகா பீப்புள் நிறைய வருவாங்க, கேரளா பீப்புள் நிறைய வருவாங்க. ஸோ 3 ஸ்டேட்டும் வந்து ஒரு பெருசாக ஒரு இடத்துல தான் நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம். நான் ஓப்பன் பண்ணோம், நாங்களும் ஃப்ரெஷர் தான், எங்களுக்கும் எதுவும் தெரியாது தான். அதனால தான் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தோம். ஸோ ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுன்னு பார்த்தா நமக்கு கைடன்ஸ் இருக்குன்ற நம்பி தான் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறோம். ஸோ அது இது வந்து மெட்ராஸ் சாய் ஸ்டோரில் கண்டிப்பாக அது இருக்குது. சார் நாங்கள் கொடுத்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ்க்கு வந்து அவங்க வந்து மிஷின்ஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துட்றாங்க. மோர் தென் 105 மெனுஸ் இருக்குது சார். அது இல்லாமல் ட்ரைனிங்க்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க சார். அதனால் எங்களுக்கு வந்து இந்த மெட்ராஸ் சாய் ஸ்டோரி சூஸ் பண்ணதுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது சார். ஸோ மெட்ராஸ் சாய் ஸ்டோரி ஆஸ் அ பிராண்டாக இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கெஃபே பிராண்ட்ஸ் நிறையா இருக்காங்க, மாடர்ன் டீ அவுட்லெட்ஸ் நிறையா இருக்காங்க. பட் இது ஒரு ஹைப்ரிடாக இருக்குமோ? ஏன்னா இதில் வந்து டீ காஃபிங்கிறது ஒரு மேஜர் ஒரு இதுவாக இருக்குது. அதையும் தாண்டி ஒரு பக்கம் பார்த்தோம்னா டீ காஃபிக்கான ஆடியன்ஸ் தனி, கெஃபே மெனூஸ்க்கான அதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய மெனூஸ் தனி. பட் இதை எப்படி பார்க்குறாங்க நீங்கள்? இது எடுக்கும்போது என்னவா பார்த்தீங்க? எனக்கு ஒரு டீ காஃபி அவுட்லெட் வேணுங்கிறக்கா இதை எடுத்தீங்களா இல்லை கெஃபேக்காக? டீ காஃபி நாங்கள் ஏன் செலக்ட் பண்ணோம்னா, நார்மலாக பாய்லர் டீ கிடையாது நம்மளது வந்து ஸ்டீமர் டீ. நான் பாலில் வந்து நம்ம எந்த தண்ணியோ ஆட் பண்ணுறது கிடையாது. ரா மில்க் அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணுவோம். அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. இதே நாங்கள் பாய்லர் ட்ரை பண்ணோம். சரி எப்படி டேஸ்ட் இருக்குது, ரெக்கமெண்டடா அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். அங்கேயும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. பட் இருந்தாலும் இந்த டேஸ்ட் வரல. ஸோ ஸ்டீமரில் கொடுக்குற அந்த ப்ரீமியம் டேஸ்ட் வந்து பாய்லரில் வரல. ஸோ உங்களோட காஃபி பற்றி நிறையா சொல்லியிருந்தீங்க, ரொம்ப காஃபி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் காஃபி ட்ரை பண்ணலாமா? டெஃபினட்டாக. பட் காஃபி வந்து லாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு கூட நம்மளோட யூனிக் டேஸ்ட் இருக்கிற சாண்ட்விச் அண்ட் மைலோ மில்க் ஷேக் டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, கொடுங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம சாப்பிட்டுட்டே வந்து பேசுவோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு.
பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. மைலோவே வந்து குள்ளது தான் சர்வ் பண்ணுவோம். சூப்பராக இருக்கு. நான் கூட அந்த குல்லத் அப்படின்னோடனே ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினச்சேன். இது மைலோ மில்க் ஷேக்கே இது யூஸ்வலாக இதில் தான் தெரியும். அது வந்து ஆக்சுவலாக இதுக்கு வந்து குள்ளது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னால குள்ளதுக்கு மட்டும் தனியாக சார்ஜ் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ நார்மலாக வேணுங்கிறவங்களுக்கு நார்மல் கிளாஸஸ்லேயும் கொடுக்குறீங்க, இது கேட்குறவங்களுக்கு இதுலேயும் கொடுக்குறீங்க. ஸோ மைலோ மில்க் ஷேக் ட்ரை பண்ணலாம். யூஸ்வலாக மலேசியா போனால் வந்து அங்கே மைலோ மில்க் ஷேக் வந்து ஃபேமஸ். அங்கே குடிக்கிற மாதிரியே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கார்ன் சீஸ் சாண்ட்விச். ஸோ இது உங்களுடைய ரெக்கமெண்டட் டிஷ்ஷா? யூஸ்வலாக இந்த சாண்ட்விச்னா நிறைய மயோனைஸ் போட்டு சீஸ்லாம் அப்படி இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி சாகியாக இருக்கும். அதை விட இது கொஞ்சம் சில பேர் வந்து மயோனைஸ் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஸோ அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ண கேட்குறாங்களோ டிமாண்ட் இருக்கும் அந்த மாதிரி நல்லா பட் பேசிக்காகவே நாங்கள் அதிகமாக மயோனைஸ் பண்ணுறது. ஸ்டஃபிங்ஸ் நம்ம ஃபில் பண்ணுவோம். வெஜிடபிள்ஸ் தான் ஃபுல்லாகவே, எல்லாமே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தான். ஸோ டெய்லி மார்னிங் வாங்குற வெஜிடபிள்ஸ் தான் நம்மளுது. ஸோ எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. ஸோ வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஹோம்மேட் மசாலாஸும் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த ஹோம்மேட் மசாலாஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. ஸோ நீங்கள் மெட்ராஸ் சாய்ஸ்டோரிக்கு ஃபஸ்ட்டு அப்ரோச்சில் இருந்து இது ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அவங்களோட இந்த என்டையர் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, அவங்க எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணாங்க. இதுதான் அதுதான் இல்லை, எனக்கு லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறதுலேருந்து அந்த இன்டீரியர்ஸ் அந்த எப்படி அவங்க மிஷினரிஸ் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணலாம்ங்கிற வரைக்கும் எல்லாமே அவங்க சஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. நம்மளுக்கு என்ன சப்போர்ட்னாலும் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு இல்லாதவங்க கண்டிப்பாக தைரியமாக எடுக்கலாம். ட்ரைனிங் வந்து அவங்க 1 வீக் இருந்தாங்க சார். நல்லா வந்து எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுக்குறது எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது. அது நாங்களும் வந்து சீக்கிரமாக கற்றுக்கிற மாதிரியே இருந்தது. அவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுத்தாரு. இல்லை, ஆஸ் ஐ செட் பிஃபோர் வந்து எனக்கு வி ஆர் ஹைலி சாட்டிஸ்ஃபைட். அவங்க கொடுத்த ப்ரொவைட் பண்ண மிஷினரிஸும் சரி, சப்போர்ட்டும் சரி, மெனுஸும் சரி, ஸோ எல்லாமே வந்து கொடுத்த காசுக்கு நிறைவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பொதுவாகவே நான் எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இன்டர்வியூவில் வந்து சாப்பிட்டே பேசினது கிடையாது. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்களோட மெனு லைன் அப் நிறையா இருக்கனால சரி இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபுட்டும் ஸோ அடுத்து தொடர்ந்து வந்து இது இவங்க பிராண்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, வர ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட டேர்ம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க பிராண்டோட போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சாய் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிராண்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, இவங்களோட ஃப்ரான்ச்சைஸ் வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் ஆல்ரெடி எடுத்தவங்க வந்து எந்த அளவுக்கு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ரான்ச்சைஸி வந்து மீட் பண்ணி பேசியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சாய் ஸ்டோரியோட பிராண்டோட ஃபவுண்டர் இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இந்த பிராண்ட் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு கெஃபே பிஸ்னஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வந்து ஒரு நிறைய மெனூஸ் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதில் மெட்ராஸ் சாய் ஸ்டோரி எந்த அளவுக்கு ஒரு ஆப்டான பிராண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சார்ட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். மெட்ராஸ் சாய் ஸ்டோரி பற்றி தெரிஞ்சுக்கிற முன்னாடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். பேசிக்கலாக நீங்கள் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க, அண்ட் மெட்ராஸ் சாய் ஸ்டோரி அப்படிங்கிற பிராண்டை பற்றி இதை எப்படி பண்ணணும்னு தோணுச்சு, அண்ட் இதில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு நம்ம கிரில் லைன்ஸ் ஒரு பிராண்ட் வந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கு நானும் விக்னேஷ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் அதில். ஸோ அதுக்கப்புறம் அதில் ஒரு 5 இயர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது வந்து மெட்ராஸ் சாய் ஸ்டோரி பிராண்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவலாக. எனக்கு என்னென்னா இப்போ இருக்க ரீசெண்ட் டீ அவுட்லெட்டில் ஒரு மேஜர் ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு டீயோ காஃபியோ நம்ம போடுறோம்னா இப்போ இருக்க எல்லா பெரிய பிராண்ட்ஸும் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பாய்லிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. பாய்லிங் மெத்தட் நத்திங் பட் நீங்கள் ஒரு பெரிய ஸ்டவ் இருக்கும், நீங்கள் பாத்திரத்தில் வந்து 5 லிட்டர் பால் ஊற்றுவீங்க, காஃபி பவுடர் போடுவீங்க, டீ பவுடர் போடுவீங்க, அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ளாஸ்கில் போட்டு கஸ்டமருக்கு வந்து சர்வ் பண்ணுவீங்க. இந்த மெத்தடுக்கு அட்லீஸ்ட் 2 பேர் வேணும் உங்களுக்கு நீங்கள் பண்ணணுன்னாவே. அது இல்லாமல் என்ன ப்ராப்ளம்னா கேஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி அட்லீஸ்ட் ஒரு கேஸ் ஆச்சு நீங்கள் கமர்ஷியல் சிலிண்டர் வாங்குற மாதிரி இருக்கும். மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் செலவே வந்து 6000 7,000 வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. நான் சொல்கிறது மினிமம். ஸோ வெறும் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் விட்டுங்க, நான் சொல்கிறது இந்த 2 டீ காஃபி மெனுக்கு மட்டுமே. ஸோ இதுக்கு என்ன ஆல்டர்னேட் சொல்யூஷன் பண்ணலான்னு தான் ஃபவுண்ட் பண்ணி ஒரு 6 months கம்ப்ளீட் R&D பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்டீமர் மிஷின் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸ்டீமர் மிஷின் நத்திங் பட் உங்களுக்கு நீராவி வரும், அந்த மிஷின்லேருந்து நீராவி வரும். ஸோ நத்திங் பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதே மாதிரி பால் ஊற்றுவீங்க, காஃபி பவுடர் போடுவீங்க, சர்க்கரை போடுவீங்க, ஸ்டீம் பண்ணுவீங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே 1.5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு காஃபி டீ ரெடி ஆகும். நீங்கள் ஒரு ஹார்ட்லி ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு 2 லிட்டர் காஃபி 2 லிட்டர் வந்து டீ வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக டெலிவரி கொடுக்க முடியும். ஓகே. ஸோ ஒரு யார் வேணாலும் ஒரு பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இந்த மாடல் வந்து பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அப்படி தான் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இது வந்து எவ்ரிதிங் இஸ் ஃபார்முலேட்டட். எவ்வளோ ml ஆஃப் மில்க் போடணும், எவ்வளோ காஃபி பவுடர் போடணும், எவ்வளோ சுகர் போடணும், எல்லாமே வெயிட் கணக்கில் நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து சொல்லி கொடுத்துருவோம். அவங்க ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையா பிராண்ட்ஸ் இருந்தாலுமே வந்து இன்றைக்கி மக்கள் வந்து கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி வந்து போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதில் நிறைய மெனூஸ் கொடுக்கறத பற்றி தேடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது. நிறைய இடத்துல ஃபாலோவர்ஸ் அப்போ மீட் பண்ணும்போது எனக்கு நிறைய மெனூஸ் இருக்கணும், எனக்கு டிஃப்ரெண்ட்டான மெனூஸ், ட்ரெண்டிங்கான மெனூஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய ஆகிட்டாங்கன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ
அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது மெட்ராஸ் சாய் ஸ்டோரியில் ஒரு ஏகப்பட்ட மெனூஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பெரிய மெனு லைனப் வந்து இருந்தது. ஸோ உங்களோட மெனு பற்றி சொல்லுங்கள், எவ்வளவு கேட்டகரி ஆஃப் மெனூஸ் இருக்குது, அதில் எவ்வளவு டிஷ்ஷஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஓவராலாக சொன்னீங்கன்னா நம்மக்கிட்ட 180லேருந்து 200+ மெனூஸ் இருக்குது சார். இதுதான் ரியாலிட்டி. இப்போ நம்ம காஃபிலேயே பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளேவர் தரோம். ஆல்மண்ட், ஹசல்நட், வெண்ணிலா. அதே மாதிரி டீலேயும் பார்த்தீங்கன்னா நார்மல் டீ, ஜிஞ்சர் டீ, காடமன் டீன்னு 3 ஃப்ளேவர் தரோம். நீங்கள் ட்ரெண்டிங் மெனூஸ் எடுத்துங்க. இப்போ வந்து ரோஸ் மில்க் வந்து செம்ம ஃபேமஸ். எங்கே பார்த்தாலும் ரோஸ் மில்க் வச்சா மல்டிபிள் பிராண்ட் இருக்குது. நம்ம ரோஸ் மில்க் இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் சைடில், நார்த் சைட்லாம் பார்த்திங்கன்னா மைலோ மில்க் ஷேக்ஸ் வந்து செம்ம ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. அது வந்து அந்த குலாதில் சர்வ் பண்ணி தராங்க. அதுவும் நம்ம மெனூஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா இருக்குது, பர்கர்ஸ் இருக்குது, ஃப்ரைஸ் இருக்குது, சாண்ட்விச்சஸ் இருக்குது, பன் பட்டர் ஜாம்ஸ் இருக்குது, பிரெட் ஆம்லேட் வெரைட்டிஸே நிறைய இருக்குது. அது இல்லாமல் மேகிஸ் இருக்குது. மேகிஸே பார்த்திங்கன்னா பிளேட்டில் சர்வ் பண்ணுறோம். அதே மாதிரி குலாதிலே நம்ம வந்து சர்வ் பண்ணுறோம். ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்குது, மில்க் ஷேக்ஸஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 180 மெனூஸ் இருக்குது. இதை நான் சொல்கிறது எல்லாமே ட்ரெண்டிங் மெனூஸ். இது எல்லாமே ஸோ ஒரு 180 மெனூஸ் அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கான ஸ்பேஸ் பெருசாக தேவைப்படுமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு 180+ மெனூஸ் இருக்கும்போது ஒரு பெரிய கிச்சன் ஸ்பேஸ் தேவைப்படுமா, இல்லை ஒரு காம்பேக்டான சைஸில் இருந்தால் போதுமா? இது எப்படி எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணேன்? ஓகே, இந்த ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 பிளான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பிராண்டில் வந்து 2 பிளான் இருக்குது. ஒன்று வந்து 2.79, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் 2.79 lakhs. ஓகே, 2.79ல் வந்து ஸ்டாண்டர்ட் பிளான். இதில் என்ன வரும்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து டீ, காஃபி வரும், ஃப்ரெஷ் ஜூஸு, மில்க் ஷேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடாப்பாவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் ஐட்டம்ஸு. ஓகே, ஒரு மாடர்ன் டீ அவுட்லெட்டில் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு எனக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். 100 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 150 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். பட் ஆனால் 2வது பிளான், ஸ்டூடியோ பிளான் வந்து 3.95ல் வந்து அது வந்து ஒரு கெஃபே மெனு. ஸோ ஆல்மோஸ்ட் 180 மெனூஸ் வந்து நம்ம அக்காமடேட் பண்ண போகிறோம். அதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு என்னென்னா 300லேருந்து 500 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே இருக்கணும். அது 500+ இருந்தால் நம்மளுக்கு ஃபைன். பட் மினிமம் 300 ஆச்சு ஒரு டைனிங் ஸ்பேஸோட வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கீங்க. சூப்பர். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிரேக்கப் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும். இப்போ இந்த 2.79 lakhs ஒன்று சொல்லியிருக்கீங்க, 3.95 lakhs வந்து சொல்லியிருக்கீங்க. இது ரெண்டுத்துக்கும் மெனுவில் டிஃப்ரென்ஸ் இருக்குமா, இல்லை வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகுது? 2.79ம் 3.95ம் மெனு டிஃப்ரென்ஸ் தான் சார் இருக்குது. ஸோ பேசிக்காக உங்களுக்கு என்ன வித்தியாசம் வரும்னா மிஷினரி டிஃப்ரென்ஸ் வரும். மெட்ராஸ் சாய் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஹெவி டியூட்டி மிஷின் தான் நான் தரேன் நான். ஓகேங்களா? ஸோ அந்த 2.95ல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கெஃபேக்கு, ஒரு டீ அவுட்லெட்டுக்கு தேவையான மிஷினரிஸ் மட்டும்தான் வரும். இது வந்து கெஃபேனால இதில் பார்த்தீங்கன்னா 9 மிஷின் கிட்ட நம்ம சைட்லேருந்து நம்ம கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீமர் மிஷினு, ஒரு ஃபுட் வார்மர் மிஷினு, அதுக்கப்புறம் டீப் ஃப்ரையர் ஒன்று கொடுத்துருவோம். ஃப்ரீசர் வந்து 350 லிட்டர் டீப் ஃப்ரீசர் ஒன்று தரோம். அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ ஓவனு, பீஸா ஓவனு, இந்த மாதிரி ஒரு 9 மிஷின் இருக்குது. இது எல்லாமே வந்து இன்க்ளூசிவ் தான். நீங்கள் 3.95 எதுவுமே இன்க்ளூசிவ் தான். எதுவுமே நீங்கள் அடிஷ்னலாக பேர் பண்ண வேண்டாம். அது இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நேம் போர்டு, லைட் போர்டு, 2 LED லோகோஸ், தட் இஸ் ஃபார் இன்டீரியர் பர்பஸ்க்கு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, அதுக்கப்புறம் அடிஷ்னல் டிஜிட்டல் சப்போர்ட், இது எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து பண்ணுறீங்க. அண்ட் இதுக்கான இன்டீரியர்ஸ் மட்டும் அவங்க அடிஷ்னலாக பண்ணிக்கிற மாதிரி? இன்டீரியர்ஸ் மட்டும் அவங்க அடிஷ்னலாக பண்ணிக்கணும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்கொயர் ஃபீட். இல்லை எனக்கு வந்து ஒரு 1 lakhs தான் இருக்குது, 1.5 lakhs தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணித்தரோம். கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டும் இது கஸ்டமைஸாக பண்ணித்தரோம். ஏன்னா நம்மக்கிட்ட இன்ஜினியரிங் டீம் 2 டீம் இருக்குது. 2 இன்ஜினியரிங் டீம் வச்சுருக்கோம். எனக்கு வந்து நீங்கள் பட்ஜெட் ஃப்ரீ சொன்னால் போதும், அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கோட் வந்து தருவோம். ஸோ ஒரு இன்டீரியர்ஸ் வந்து எனி பட்ஜெட் வந்து உங்கள் சைட்லேருந்து பண்ணிக்கலாம். கிளைண்ட் பண்ணுறதா இருந்தாலும் அவங்களும் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம சைட்லேருந்து எலக்ட்ரிக்கல் டயக்ராம், ப்ளம்பிங் டயக்ராம், கம்ப்ளீட் எங்கெங்கே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வரப்போகுது, எங்கே மிஷின்ஸ் வரப்போகுது, அதுக்கான வந்து என்னென்ன சாக்கெட் யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம பிளான் போட்டு டயக்ராமில் வரைஞ்சி நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நிறைய மெனூஸ் இருக்குது, ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது, அண்ட் நிறைய ட்ரெண்டிங் மெனூஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சாலுமே இதை வந்து ரன் பண்ணுறதுக்கு மேன் பவர் ஆகட்டும், இதுக்கான ட்ரைனிங், ஏன்னா 180+ மெனூஸ் அப்படிங்கும் பொழுது இதுக்கான ஸ்கில்டு மேன் பவர் தான் வேணுமா, அண்ட் அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணி? எனக்கு நான் இந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க தான் மேஜராக ஃப்ரான்ச்சைஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்க? இந்த பிராண்டை வந்து கிரியேட் பண்ண ரீசனே வந்து ஸ்கில்டு லேபர் இருக்கக்கூடாது. ஏன்னா டே 1லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா மெனுஸும் வந்து கற்றுக் கொடுத்துருவோம். எப்படின்னா ஃபார்முலேட் பேசிஸ். இப்போ நீ டீ போடுறேன்னா இந்த ml ஆஃப் மில்க், இந்த ml ஆஃப் டீ பவுடர், இந்த ml காஃபி பவுடர் போடணும். நீ ஒரு வடாப்பாவை போடுறேன்னா இந்த அளவுக்கு மசாலா போடும், இந்த அளவுக்கு வந்து பொட்டேட்டோ போடணும், இந்த அளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் போடணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபார்முலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, A to Z எல்லாமே ஃபார்முலேட்டட். அது இல்லாமல் நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து SOP டாக்குமெண்ட்டும் கொடுத்துருவோம். ஓப்பனிங் அன்னைக்கு நம்ம சைட்லேருந்து செஃப் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் இது எல்லாமே ஆட்டோ கட் ஆஃப் மிஷின்ஸ், எல்லாமே டைமர் பேஸ் பண்ணி ரன் ஆன மிஷின்ஸு. ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாஃபல் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வாஃபல் வந்து பேட்டர்னில் போட்டு லாக் பண்ணிவிட்டு
எஸ்ஓபியில் இந்த டைம் மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த டைம் வந்து உங்களுக்கு எங்களோட செஃப்பும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி மெனூஸ் அப்படிங்கும்போது நீங்களே ஒரு வைட் வெரைட்டிஸ் ஆஃப் மெனூஸ் வச்சுருக்கீங்க. பட் அந்தந்த ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. இப்போ ஒரு ஏரியாவில் வந்து எனக்கு இந்த மெனூஸ் வந்து இங்கே லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் நிறையா இடம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வில்லேஜஸ்லாம் எனக்கு வடை ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து பப்ஸ் மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணலாமா, இல்லை இதுக்கான சப்போர்ட்ஸ் வந்து பிராண்டில் இருந்து? நம்ம பிராண்டில் ஒரே தம் ரூல் தான். உங்களுக்கு வந்து அடிஷ்னல் மெனு வேணுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ சென்னையில் வந்து ஒரு ஐடி செக்டார் பக்கத்தில் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து டீ சமோசா வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே பிரேக்கே பார்த்தீங்கன்னா டீ சமோசாவில் தான் இருக்கும். ஸோ அங்கே நியர்பை வெண்டாஸ் கூட நாங்களே டைப் பண்ணிவிட்டு அந்த டீ சமோசா டைப் வந்து கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதர் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ டீ அதுக்கு சமோசா ஃபேமஸாக இருக்கும், ஆர் இல்லைனா ஒரு கட்லெட் ஃபேமஸாக இருக்கும், ஆர் இல்லைனா ஒரு வெஜ் பப்ஸ் சிக்கன் பப்ஸ் ஃபேமஸாக இருக்கும். அந்த ஏரியாவில் சில ஸ்பெசிஃபிக்கான ஹாட் ஸ்நாக்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்கும். அது மாதிரி நீங்களும் டைப் பண்ணிக்கலாம். அது நாங்கள் வேணாலும் நாங்களும் டைப் பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் அடிஷ்னலாக இந்த பிஸ்கெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பிஸ்கெட்ஸு, ரொமாலியா பிஸ்கெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பட்டர் பிஸ்கெட்ஸு, இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லாமே உங்களை டைப் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ அது வந்து அவங்க லோக்கலி என்ன வெண்டர் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட பண்ணி கொடுத்துறீங்க. ஓகே. ஸோ ஜென்ரலி இப்போ ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஒரு சப்போர்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ மெட்ராஸ் ஸ்டோரியில் ராயல்ட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஃப்ரீ. இந்த 3.95ல் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா. அதே மாதிரி என்னென்னா ராயல்ட்டி 0 ராயல்ட்டி. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு தடவை ரெனியூவல் சார்ஜஸ் கிடையாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போனால் FSI லைசன்ஸ், ஸ்விக்கி ஜொமேட்டோ இன்டெகிரேஷன் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கான கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும் உங்கள் சைட்லேருந்து நீ பே பண்ணால் போதும். இதுக்கான எல்லா ப்ராசஸும் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. அதே மாதிரி ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இப்போ நான் 3.95 நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இல்லை நீங்கள் ட்ரெயினருக்கு ஒரு 10,000 கொடுங்க, 15,000 நிறைய இடத்துல பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. 3.95 இன்க்ளூடிங் ட்ரைனிங்கோட தான் நான் அதை உங்களுக்கு பண்ணுறது. ஸோ மெட்ராஸ் ஸ்டோரி நிறையா விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெனு அண்ட் ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஒரு யார் வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ரெசிபியோட ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு தெரியுது. இது யாருக்கான பிராண்டாக இருக்கும்? இது யார் சூஸ் பண்ணலாம்? எனக்கு ஒரு லைக் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இருக்கலாமா, இல்லை யாருக்குள்ள இது ஆப்டாக இருக்கும்? எனக்கு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஆனால் ஒரு லைட் வெயிட் பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு நல்ல ரெவென்யூ வரணும். அது இல்லாமல் கெஃபே பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to நைட்டு 12 மணி வரைக்கும் ரன் பண்ணுற பிஸ்னஸ் அது. ஓகேங்களா. எனக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும். ரொம்ப லேபரை டிபெண்ட் பண்ணி என்னோட பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. ஒரு அவுட்லெட்டுக்கு 2 பேர் இருந்தாலே போதும். ஓகேங்களா. அந்த மாதிரி நினைக்கிறவங்க ரொம்ப ஈஸி கோவாக எனக்கு பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னு போகிறவங்க இந்த பிராண்ட் எடுத்து ரன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலுமே வந்து அவங்களுக்கு ஈஸியாக ரன் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க. அண்ட் கமிங் பேக் டு மேஜராக அந்த ஃப்ரான்ச்சைசி ஆஸ்பெக்டில் போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா 3.75 இல்லை 2.79 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது ஜென்ரலி அவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைசி எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு Tier 2 Tier 3 சிட்டி மட்டும் எக்ஸாம்பிளாக எடுக்கிறேன். Tier 1 விட்டுருங்க, நான் மினிமம் Tier 2 and Tier 3 எடுத்துக்கிறேன். Tier 2 Tier 3ல டெய்லி பேசிஸ் உங்களுக்கு ஒரு 5,000 மினிமம் சேல் நடக்குதுன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 months வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கலாம் அதில். ஓகே. ஸோ அந்த ஏன்னா இதில் ஆன் அன் ஆவரேஜ் இதில் நெட் ப்ராஃபிட்டோ அல்லது கிராஸ் ப்ராஃபிட்டோ எவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பர்சன்டேஜாக சொல்லணும்னா இதில் வந்து டீ காஃபி மட்டும் தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து கம்மியாக வரும். நான் நெட் ப்ராஃபிட்டில் சொல்கிறேன். மீதி மெனூஸ் எல்லாமே அதிகமான ப்ராஃபிட்ஸில் தான் நம்ம இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். 40 to 50% வந்து நெட் ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. ஸோ ஜென்ரலி இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளவோ ஃப்ரான்ச்சைசி பிரான்ச் இருந்தாலுமே மெட்ராஸ் ஸ்டோரியோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ கரெக்டாக இப்போ எல்லா மக்களும் எதை தேடி போகிறாங்கன்னா அந்த ட்ரெடிஷனை நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம நார்மல் ஒரு டீ கிளாஸில் கொடுக்காம, இல்லை நார்மல் ஜூஸை வந்து ஒரு பிளாஸ்டிக் கிளாஸில் கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோம்னா குலாதுன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து மண்பாம் அவங்களோட ஷாப்பில் எல்லாமே அந்த இதில் தான் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஓகே. இப்போ நம்ம டீ காஃபி எல்லாமே மண்பானையில் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ப்ரீமியம் மில்க் ஷேக்ஸ் இருக்குது இல்லையா, மைலோ மில்க் ஷேக்ஸு, லஸ்ஸி, மேகி கூட நம்ம வந்து குலாதில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது ஸோ அது என்னை பொறுத்தவரை அது ஒரு இந்த பிராண்ட்லேயே யாருமே பெருசாக அந்த சைடு யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன் ஆஃப் த யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். நான் இன்னொன்று நீங்கள் குலாதில் போகிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு ஜஸ்ட் மினிமம் சொல்கிறேனே ஒரு 200 காஃபி நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா, டீ ஆர் காஃபி நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு 50 கப்ஸ் தான் இருக்கும், கிளாஸ் கப்ஸ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சைக்கிள் ப்ராசஸில் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபலூடாக்கும் அப்படி தான், ஜூஸுக்கும் அப்படி தான், மில்க் ஷேக்ஸும் அப்படி தான். நீங்கள் குலாதில் போகிறனால எப்படின்னா நீங்கள் அந்த வாஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வைக்க தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் யூஸ் தான் அது.
ஒன் டைம் யூஸ் தான். அது இல்லாமல் இப்போ எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு டீ காஃபி போடுறீங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமர்கிட்ட கொடுக்க வேண்டியதான். அதே இப்போ ரீசெண்டாக நம்ம தாளம்பூர் அவுட்லெட்டு பொடூர் அவுட்லெட்லாம் ஓப்பன் பண்ணும்போது பசங்க வந்து அது ஒரு மாதிரி விரும்பி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. வரும்போதே வந்து நானே எடுத்துகிட்டு போய்க்கலாமெல்லாம் கேட்டாங்க ஒரு அவுட்லெட்டில். ஆமாம். ஒரு பையன் வந்து ஒரு ஜூஸை வாங்கிட்டு பைலோ மில்க் ஷேக் வாங்கிக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டான். டீ காஃபி கூட அதை சாப்பிட்டுட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு போனாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு யூனிக்கான மெனுஸ். ஸோ ஜென்ரலி இப்போ ஏன்னா உங்களோட பிராண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது பொதுவாக நிறைய பிராண்ட்ஸ் வந்து லான்ச் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி வந்து செலக்டிவ்லி வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ மெட்ராஸ் சாய் ஸ்டோரியில் இப்போ ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது லான்ச் ஆஃபர்ஸ் மாதிரி இருக்குங்களா? இப்போது என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இப்போ பிஸ்னஸ் தமிழா இந்த வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமர்ஸுக்கு வந்து ஃப்ளாட் 20,000 rupees டிஸ்கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2.79 பிளான் எடுக்கிறவங்களுக்கு 2.59க்கு அவங்க அக்யூர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3.95 எடுக்கிறவங்களுக்கு 3.75 எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸிக்காக ரீச் பண்ணும்போது தமிழா வீடியோ பார்த்து பண்ணுறேன் அப்படிங்க உங்களை ரீச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அவங்க அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மெட்ராஸ் சாய் ஸ்டோரி பற்றியும் உங்கள் பிராண்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, இதில் என்ன மாதிரி ஃப்ரான்ச்சைசி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ மெனூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் உங்கள்கிட்ட ஃப்ரான்ச்சைஸிக்காக என்கொயரி பண்ணுவாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி சார். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சாய் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டை வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து மெட்ராஸ் சாய் ஸ்டோரியோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொகேஷன் மாதிரி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விசம் அக்னேஷ். நன்றி, வணக்கம்.